ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம நக்கல் ஃபோட்டோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நக்கல் ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் போன அன்னைக்கு எடுத்தது தான். ரொம்ப நாள் ஆச்சு எடிட் பண்ணி போட முடியல. சரி, இன்றைக்கி போடலான்னு இந்த வீடியோ எடுத்தேன். நான் இங்கே ஓமன் வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த ஃபோட்டுக்குமே போனதே கிடையாது. நான் முதல்ல ஃபஸ்ட்டு போன ஃபோட்டோன்னு பார்த்தா இது தான். என் பையன் கூட ஸ்கூலில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அதிலலாம் போயிருக்கான். நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் போனேன். என் பையன் வந்து இங்கே வேணவே வேண்டாம்னா, ஏன்னா காசு அதிகமாக இருக்குமா, தேவையில்லாமல் அவங்க யூஸ் பண்ண பெட்ரூமு, பாத்ரூமு, டாய்லெட்டுன்னு பார்த்து என்ன பண்ண போகிறீங்க, வேண்டாம் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் போயே ஆகணும்னு சொல்லிவிட்டு என் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டா. அதனால் அன்றைக்கி அங்கே ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் முடிச்சுட்டு இந்த ஃபோட்டோக்கு போயிருந்தோம். பக்கம் தான், ரொம்ப பக்கத்தில் தான் இருந்தது. இந்த ஃபோட்டோட வாழெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னு மேலே தொட்டு பார்த்துட்டே போனேன். என்ட்ரி ஆகும்போது அது ஏதோ சேரெல்லாம் குழப்பி கட்டியிருந்தாங்க, அதை தான் தொட்டு பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். ஒருத்தருக்கு டிக்கெட் வந்து 3 ரியாலு. சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஃப்ரீ தான், 6 வயசு வரைக்குமோ 7 வயசு வரைக்குமோ. ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு டிக்கெட் வாங்கலை, ஃப்ரீ. எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 3 ரியாலு, பர் ஹெட் 3 ரியாலு. டோட்டலாக எங்களுக்கு 9 ரியால் கேட்டாங்க. உள்ளே போகலாமா வேணாமான்னு ரொம்ப நேரம் டிசைட் பண்ணிவிட்டு என் பொண்ணு கையில் காலை விழுந்து ப்ளீஸ் 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 அப்படின்னு கேட்டதுனால சரி உள்ளே போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டோம் உள்ளே. அந்த ஃபோட்டோட கேட்டுக்கு வெளியிலே வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண பீரங்கி வச்சுருந்தாங்க. அதையே பார்த்துக்கிட்டு அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு உள்ளே அந்த டிக்கெட் வாங்குகிற இடத்துலே வந்து அவங்களோட கொஞ்சம் யூஸ் பண்ண பொருள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருள், அப்புறம் கொஞ்சம் கைவினை பொருட்கள், அவங்களோட கலாச்சாரத்தை காட்டுற மாதிரி ஒரு சில பொருட்களை வந்து அந்த ஏரியாவில் வச்சுருந்தாங்க. அந்த ஏரியாலே, அதாவது அந்த டிக்கெட் கொடுக்குற இடத்துல. ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்களா, இல்லை இதுதான் டிக்கெட்டா? எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு இந்த ஃபோட்டோவில் என்னென்ன எங்கே இருக்குன்றது. SWAT. You can see, sir. பார்க்கலாமா? சாக்கெட்ல இருக்கு. ஏய், டச் பண்ணலாமா? இது மாதிரி சின்ன வயசுல எங்கள் வீட்டிலே இருந்திருக்குது. எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேனே. இது எப்படி அந்த காலத்து பொருள் ஆகும்? ஏமாத்துறீங்களா? அந்த காலத்துலேருந்து அந்த ஃபார்மேட் அப்படியே இருக்கு. இப்போ புது டெக்னாலஜியில் தான் அந்த மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் வந்திருக்கு. காலகாலமாக அதுதான் இருக்கு. இது என்னது இது? இதுக்கு மேலே அந்த பீரிங் வைப்பாங்களா? வச்சு தள்ளிட்டு போவாங்களா? தெரிஞ்ச மாதிரியே சொல்கிறான். உண்மையிலே இது அந்த காலத்து பாட்டா, இல்லை நடுவில்? டோர்லாம் கண்டிப்பாக அந்த காலத்து டோராக தான் இருக்கும். அந்த காலத்தில் இருந்துச்சு, மன்னராட்சி காலம் தான். ஒரு 200-300 வருஷம் முன்னாடி எல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்க 200 வருஷம் ஆகல. அப்போ அவங்க கணிக்கல. இல்லை, கன்னு பாரு, அதில் எழுதியிருக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கன்னுன்னு. இது அது அண்டர் கிரவுண்டு, நம்ம ஊரில் அண்டர் கிரவுண்டு இப்போ தொட்டி இருக்குமே, அந்த மாதிரி இது ஏதாவது இருக்கும். கல் இதெல்லாம் பார்க்க புதுசாக செஞ்ச மாதிரி தான் இருக்குது. இவங்களோட கைவினை பொருட்கள் இது எல்லாமே இல்லை. இதெல்லாமே பழசாக இருக்கும். இது புதுசாக தெரியுது, எப்படி பழசா? புதுசு தாண்டி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி செஞ்சு பாரு. நிறைய ரூம்ஸ் இருக்கு.
இந்த இடத்துல எதுவும் விளக்கு வச்சுருப்பாங்களா அந்த காலத்தில்? என்ன பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல? தண்ணி பாட்டு மாதிரி இருக்கு. ஆ இந்த இடத்துல இருக்கோ செலிப்ரேஷன் ஸ்கொயர் கேஃபு, வெஸ்டர்ன் டவரு, மிடில் டவரு என்னமோ எழுதியிருக்கு. இது ஒரு எக்ஸிபிஷன் இருக்கு பாருங்க அங்க. வர இரு முரளி. இந்த மாதிரி ஹோல் கீழேருந்து நான் பார்த்தேன், வெளிச்சம் தெரிஞ்சது. காற்று வருதா? பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு மெஸ் மாதிரி கூட வச்சுருக்காங்க. இவங்க வச்சுருப்பாங்க. ஆமாம் ஆமாம். என்ன பெயிண்டிங்கு? இது இப்போ இந்த பிஸ்டல்லாம் இப்போ சுடுமா? டோன்ட் டச். இல்லை எனக்கு தெரியாது. இங்கெல்லாம் முக்கால்வாசி அரபிக்கில் தான் எழுதிருக்கு. எதாவது எடுத்து சுட்டுருச்சுன்னா உன்னை உள்ளே உட்கார வச்சுருவாங்க. பார்த்துக்கு எடுக்காத, உன்னை உள்ளே உட்கார வைக்கிறது உறுதி. இது என்னது? என்னன்னா சொல்ல முடியும். இதெல்லாம் அந்த காலத்துக்கு இதெல்லாம் தெரியுது. ஆல்ரெடி பாரு இந்த பக்கம்லாம் உடஞ்சிருக்கா அரைச்சிருக்கான்னு தெரியல. ஒரு மூக்கில் எடுத்தாலும் நீ இன்னைக்கு பார்க்க மாட்டேன். 10 மணி வரைக்கும் இருக்குடா, கவலைப்படாதடா. இது மெட்டல்து, அதில் உள்ள கீ கூட இருக்கு. இந்த டோர் பெரியவங்களுக்கு இந்த டோர். ஆமாம் ரெண்டுமா. அங்கே என்ன இருக்கு? சின்ன ஊர் மேலே போ. கான்கிரீட் அதெல்லாம் எல்லாமே இந்த மாதிரி ஓட்டையாக வென்டிலேஷன். இது எல்லாமே வென்டிலேஷனுக்கு இருக்கும். ஆளுங்க வந்தால் பார்க்கறதுக்கோ இல்லை ஒளிஞ்சிருந்து ஷூட் பண்ணுறதுக்கோ. மண்ணால் செஞ்சுருக்காங்க. அது ஏதோ மண் கல் எல்லாம் சேறு எல்லாம் பூசி இதை செஞ்சுருக்காங்க. இது இதெல்லாம் ரிவர் ஊர் இருக்கு பார்த்தியா? மோஸ்ட்லி வந்து கோட்டையை சுற்றி எங்கேயாவது ரிவர் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் தான் போடுவாங்க போல இல்லை? எப்படி இவ்வளோ வெயிட் தூக்குவாங்க? இதெல்லாம் கிங்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்போ யார் போடுவா? அப்போ கிங் நிம்மதியா தூங்குவாங்களா? கட்டை எடுக்க வச்சிருக்காங்கம்மா உள்ள. ஆ ஆ அம்மா நானும் போகிறேன். ஸ்டோரா இது? வந்துட்டேன். இதுதான் கிச்சனா? ஆமாம், இதுதான் அந்த கிச்சனாக இருந்திருக்கு. கிச்சனாக இருந்துச்சா? கிச்சன் திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா? அது ஸ்டோர்னு போட்டிருக்காங்க, இந்த கிச்சன் போட்டிருக்கு. அதெல்லாம் காப்பர்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்கிறது எல்லாமே காப்பரில் தான் யூஸ். அந்த லேபிள் ஒட்டியிருக்காங்க பாரு, இதெல்லாமே அந்த காலத்துக்கு போல. இதெல்லாம் காப்பர் தான், நல்லாவே தெரியுது. எவ்வளோ பெரிய பிளேட் இப்போவுமே. அதனால தான் அவங்க இந்த சைஸ் பிளேட் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து டீ பாய்லர் மாதிரி நினைக்கிறேன். தராசு, நம்ம ஊர் தராசு மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க தராசெல்லாம். இந்த மாதிரி கூட நம்ம ஊரில் இருந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். இதே மாதிரிலாம் நம்ம ஊரில் இருந்திருக்கு.
கரண்டி, தாளிக்கிற கரண்டி மாதிரி. தாளிக்கிற கரண்டியில் முரளி, அதை அந்த இது எடுத்து யூஸ் பண்ணுற கரண்டி. ஆரியம் கல்லுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த பார்த்தா மண், செம்புல தான் இருக்கு சார் மோஸ்ட்லி. இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ண பொருளுங்களா? செம்புல தான் இருக்கு மோஸ்ட்லி. செம்புனா பித்தளை அந்த மாதிரி. பித்தளை மோஸ்ட்லி இது பார்க்கல, எல்லாம் செம்பு. தான் இருக்கு. செம்பு மோஸ்ட்லி எல்லாமே வந்து இதில் வந்து உட்டன் ஹேண்டில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரண்டி, இது ஏதோ ஒரு டைப் ஆஃப் கரண்டி. கெட்டில் மாதிரி இருக்குது, கெட்டில் தான். அப்புறம் இதுவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரண்டிங்க. இது என்னன்னு தெரியல. இது வாங்கிக்கலாமா? இதெல்லாம் யார் வந்து இப்போ போட்டுருக்காங்க, இங்கே போட்டு வெளியே போய் கொடுத்து பில்லு போட்டு வாங்கிட்டு போகணும். ஓகே 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 ஓகே. பழசா? இந்த பொம்மை தானே சொல்லுவோம். இதெல்லாம் பழசா? அதெல்லாம் இது ஏதாச்சும் இந்த இது மோல்டு அது. இது 1 ரியாலா? கேண்டில் ஹோல்டர். இது ஏதோ பாட்டு. இதெல்லாம் born in 1970 of old town of Matra. கலெக்ஷன்ஸ். கலெக்ஷன்னா இது பெயிண்டிங் மாதிரி வரைஞ்சதை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வாங்கிறதுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக. இது மெடிசன் ரூம்னு போட்டிருந்தது. நம்ம ஊரில் சித்தா, ஆயுர்வேதா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க ஊரில் அந்த காலத்தில் யூஸ் பண்ண நாட்டு மருந்து அதெல்லாம் வச்சுருந்தாங்க. எதனால் யூஸ் பண்ணி மருந்தாக யூஸ் பண்ணாங்க, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ் அங்கே இருந்தது. பாதாம் மாதிரி இருக்கு. ராக் சால்ட், சோடியம் குளோரைடு, இது சால்ட் தானா? இங்கே ராக் சால்ட். இதை யூஸ் பண்ணிக்குவாங்களா என்ன தெரியல. அங்கே இது இருக்கு. ஸ்குவிட் இது. ஸ்குவிட் தான் இது. இது சாப்பிடலாமா? சார் இவங்க இதில் பாருங்க, முருங்கைக்காய் விதையை ஏதோ செய்கிறாங்க போல பாரு. இந்த முருங்கைக்காய் விதையை கூட இவங்க எதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த நாளில் முருங்கைக்காய் மரம் இருக்கு. அதான் பாரு, கல்லெல்லாம் கூட ஏதோ யூஸ் பண்ணிக்குவாங்க போல அரிச்சு. வெளில போங்க. ஆமா, இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. மேல வெளிச்சத்துலேயே மேலெலாம் போய் பார்த்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இங்கே குப்பையை போட்டு வச்சுருக்காங்க அதுக்குள்ள. அவ்வளோ சீக்ரெட் எக்ஸிட்டான் ஏதாவது ஒரு. என்னது? இதுக்குள்ள குடிச்சு எப்படி உயிர் வாழ முடியும்? உயிர் வாழ்றதுக்கு இல்லை, வெளியில போறதுக்கு. அப்படியே உயிர் வாழ்றதுக்கு வெளியே போறதுக்கு இதுலயே உயிர் செத்துருவாங்க போல. இதுல இருந்து கயிறு கட்டி இங்க இருந்து இறங்கிருப்பாங்க. இறங்குவாங்க அந்த மாதிரி. சூப்பரா இருக்கானா? மலை மாதிரி இருக்கும் போல, அதுல அப்படியே பாரு ஃபார்மேஷன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருந்திருக்காது, வேற மாதிரி ஸ்டெப்ஸ் இருந்திருக்கும். இவங்க வந்து இப்போ இதெல்லாம் ஆல்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் மலையில் இந்த ஸ்டெப்ஸ் இருந்திருக்காது. இந்த ஸ்டெப்ஸ்லாம் அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் இல்லை. அவங்களோட ஸ்டெப்ஸும் இவங்க ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ராக்கு தான், மலை மேலே தான் கட்டியிருக்காங்க கோட்டையவே.
இதெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க வெளில தான் பார்ப்பாங்க போல. ஆமாம், இங்கேருந்து ஆளுங்க பார்க்க தான் இந்த பைத்தியனே இங்கே என்னப்பா இந்த ஓப்பன் இங்கேருந்து இப்படி மறைச்சு இப்படி இருந்து பார்ப்பாங்க. எதுலேருந்து அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க, அது சும்மா வென்டிலேஷனுக்காக வச்சுருக்காங்க. அங்கே எதுவும் வெட்டிலேஷன் பண்ணுவாங்க. வரட்டி மாதிரி தான் இருக்குது, ஆனால் மண்ணான்னு நினைக்கிறேன். மண்ணா என்னன்னு தெரியல. வேறு இடத்துல இருந்து ஸ்டோன் எடுத்து வந்துருக்கோம். இதுவே இப்போ பாறையாக தான் இருக்குது. இந்த இதெல்லாம் கட்டுறதுக்காவா? ஓகே ஓகே ஓகே. இந்த ஃபோட்டோ கட்டுறதுக்கு நிறைய இடத்துலேருந்து கல் எடுத்துகிட்டு வந்தது தான் அந்த போர்டில் எழுதியிருந்தது. அப்புறம் அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் எழுதியிருந்தது, கண்ணுக்கு நல்லது அந்த மாதிரி. வைரஸா என்னமா ஆடு? ஃப்ளாக் கெஸ்ட் ரூம்ஸ், கவர்மெண்ட் ரூம்ஸ், டைனிங் ரூம், பாய்ஸ் ரூம், கேர்ள்ஸ் ரூம், உமன்ஸ். இங்கே இந்த காலத்து கதவு பார். இப்படிதான் டேட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க போல். இது என்னது? ஜெயில். இவ்வளோ சின்ன ஜெயிலாக இருக்குது. அப்போ குற்றம் செஞ்சவர்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்களா? இதில் வந்து இது வரைக்கும் இருக்குது வால் இந்த ஜெயிலில். அப்புறம் எல்லா ரூமுக்கு மேலேயும் இந்த மாதிரி இருக்குது உட்டனில். ஜெயிலில் இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணுவாங்களா? ஓ, இப்படி தான் ஓப்பனாக தான் இருக்கும் போல் ஜெயிலெல்லாம். ஓ, ஒவ்வொரு காலை கட்டிடுவாங்க போல், எங்கேயும் ஓடக்கூடாதுன்னு. நீங்கள் எந்த சைட்லேருந்து வந்தீங்க? பார்த்துட்டோமா அந்த சைட்லாம்? பார்க்கணும். இதுக்குள்ளே என்ன இருக்குது? போஸ்ட் ஆஃபீஸா? சும்மா இவங்களோட இதை பற்றி இப்போதைய மாதிரி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் நம்ம ஊரில் எப்படி இது வெல் தானா? இதில் எப்படி தண்ணி எடுப்பாங்க? எப்படி தண்ணி எடுப்பாங்க இதில்? இது பாட்டுக்கு ஆழமாக போயிட்டே இருக்குது. எப்படி தண்ணி எடுப்பாங்க? சேர்ந்துறதான் பாருதா. நம்ம ஊரில் தண்ணி சேர்ந்துற மாதிரி தான் இருக்குது. பழசு அங்கே இருக்கா? எப்படி இவ்வளோ தூரத்துக்கு எப்படி தண்ணியே தெரியலையே? அந்த காலத்தில் மேலே தண்ணி இருந்திருக்குமா ஒரு வேளை? ஆமாம், அதில் தான் ஏதோ ஒயிட் கலரில் ஒட்டி எழுதி வச்சுருக்காங்க. இப்போ இதான் பழசுன்னு நினைக்கிறேன். இதில் என்னது? தண்ணி பேக்ஸா? இதில் என்னது இங்கே இருக்குது? ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இல்லை, ஆனால் வெள்ளுனா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பாரு. ஆமாம் ஆமாம், என்ன பண்ணியிருப்பானுங்க ஒன்றும் புரியல. எவ்வளோ நம்ம ஊரில் கிணறு எப்படி இருக்குது? இவங்க பாரு சீக்கிரம் எக்ஸிட் வச்சுருக்காங்க பாரு. எங்கே எல்லா இடத்துலையும் தப்பிச்சு போக வெளியே வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் எவ்வளோ நல்லா. இது ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டச் பண்ணாதீங்களா, எதுவும் எழுதலை. ஓப்பன் பண்ண
அங்கே பாரு இந்த ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி அது ஏதோ வேறு ரூமாக போயிடும் போல். வேறு எங்கேயோ போகலாம். மேலே கட்டினா அங்கேருந்து தண்ணி எடுத்து எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேலேருந்து கீழே வரத்துக்கு. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வாங்கிக்குவாங்களோ? இங்கே பாரு தண்ணி போகிறதுக்கு தான் இது. நம்ம ஊரில் கோயிலெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருதா. தண்ணி மழை தண்ணி இந்த வழியாக அப்படியே வெளியில் வந்து தெரியல அங்கே ரவுண்டாக இருக்கு என்னமோ. இன்னும் அந்த இடத்துக்கு நம்ம போகணும். ஸ்டோர் அது இந்த சைடு பார்க்கல, அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். லைப்ரரி இருக்கும் போல். ஏன்பா கீழே போகிற? ஓ கெஸ்ட் ரூம். இப்படி கூட போகலாமா ஜெயிலுக்கு? சரி இப்படி கூட போகலாமா ஜெயிலுக்கு? சரி கீழே பார்த்துட்டு மேலே போகலாமா? சரி இந்த இங்கே ஏதோ கெஸ்ட் ரூம் இருக்குது. அப்போ விருந்தாளிகள் வந்தால் இங்கே தான் தங்க வைப்பாங்களாம். இஷாமா நவுருடா. இப்போ கெஸ்ட் ரூமில் எல்லாம் ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. கெஸ்ட்டு எல்லா ரூம்லேயும் பார்த்தியா நல்லா காற்று வந்துட்டு வெளியில் பார்க்குற மாதிரி. ட்ரெஸ் எல்லாம் இங்கே வச்சுக்குவாங்க போல். இந்த செல்ஃப் மாதிரி. சூப்பராக காற்று வருது இல்லை? சில்லுன்னு காற்று வருது. தண்ணிக்காக எதுக்குன்னு தெரியல. ஒவ்வொரு ரூமுக்கு முன்னாடியுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி பானைகள் இருக்குது. வாலி ரூம் லேடிஸ். இதுதான் வாலி ரூம். கெஸ்ட் ரூம் தான் வாலி ரூமா? ஓ ப்ரேயர் பண்ணுற ரூமா? இல்லை வாலின்றவர் ஒர்க் பண்ணுற ப்ரேயர் பண்ணுறவருக்கு எதுக்கு தனியாக ரூமா? ஒரு வயசானவங்க ரூமாக இருக்கும். பாவம்மா மூக்கு உடஞ்சி போச்சு, எப்படிமா வாழுவோம்? காலத்து கட்டில். ஏய் ஈஷா இதை டச் பண்ணாதம்மா. இந்த காலத்து கட்டில் உட்டன் காட்டு தான். இது வந்து டைனிங் ரூம். எல்லோரும் ஒட்டுக்க உட்காந்து சாப்பிடுவாங்களா இல்லை ஃபேமிலிஸ் ஒட்டு? சின்ன ரூமாக தான் இருக்குது, ஆனால் அந்த காலத்தில் இது பெருசாக தான் தெரியும். இது எப்படி பெரிய ரூமா? இதை தாண்டி நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னது அரிசி அரிசி இருக்குது? என்ன இருக்குது? வெள்ளம் மாதிரி தெரியுது. வெள்ளம்? அது ஏதோ கேக் மாதிரி இருக்குது வெள்ளங்கிற. சின்னதாக தான் இருந்திருக்கு. இங்கேயும் அதே மாதிரி பெட்டிகள் தான். இதெல்லாம் அந்த காலத்து பெட்டிகள் தான் பாருங்கள். அப்படியே வச்சுருக்காங்க. கீழே இருக்க லாக்கெல்லாம் இதில் காணும், ஆனால் இதில் இருக்குது. உடச்சிருக்காங்க. உடச்சி ஏதாவது இருக்கான்னு எடுத்துருப்பாங்க போல். பாய்ஸ் ரூம் ரொம்ப குட்டியாக. இதெல்லாம் பெல்ட்டு போல், அந்த காலத்தில் யூஸ் பண்ண பெல்ட்டு போல். ஆமாம் குச்சி. பாய்ஸ் ரூம் பக்கத்துலேயே கேர்ள்ஸ் ரூம் இருக்குது. தையல் மிஷின்லாம் இருக்குது கேர்ள்ஸ் ரூமில். கேர்ள்ஸ் ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாய்ஸ் ரூமை கம்பேர் பண்ணும்பொழுது. பெட்டிகள் இதெல்லாம் திறந்தே வச்சுருக்காங்க. ஓ இப்படி தான் எல்லா போட்டும் இருக்கும் போல். இப்போ பாரு இது தனியாக இருக்குது. இது ஏதோ சீக்ரெட்டு இந்த இடம். ஆமாம் இதுக்கு எங்கே அடியில் ஏதாவது இருக்கா என்னன்னு தெரில. இது வந்து சீக்ரெட் பிளேஸ் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே ஏதாவது ஜுவல்ஸ் வச்சுக்குவாங்க போல். இது ட்ரெஸ்ஸஸ்ஸு. அதுக்கு எங்கே ஓப்பன் இருக்குன்னு தெரில. மிஷினு கட்டில். அந்த காலத்து கட்டிலா இல்லை என்னன்னு தெரில. இது சிட்டிங் ஹால். எல்லா லேடிஸும் இங்கே தான் உட்காந்து பேசுகிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் போல்.
இந்த ரூம் கோழியில் கூட பார்த்தீங்களா பாட்டு இருக்குது. ஒவ்வொரு ரூம் கோழிலையும் இந்த மாதிரி பாட்டு இருக்குது பாரு. நாங்கள் வந்துடுறோம். நீங்கள் எல்லா இடத்தையும் பார்த்துட்டிங்களா? ஏய் இஷா, காலில் விழுந்து கையில் விழுந்து கேட்டு கூட்டு வந்து எல்லா இடம் பார்த்துட்டியா? அதுடா ஏன் ஒசரது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. மோனோலாக் ரூம்னா அப்படின்னு என்ன? இதெல்லாம் என்ன இங்கிலீஷ் பேரா இல்லை இவங்க ஊர் பேரை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்களா? இதுன்னா எழுதியிருக்கு. எல்லா இடத்துலையும் இந்த பாட்டுக்கு அந்த ஹேண்டில் எல்லாமே இருக்குது. பின்னாடி வா, இங்கே மேலே ஏறி கூட போகலாம் போல். டெரஸ், இங்கேயும் டெரஸு. இது என்ன தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களே. ஐயோ, எங்கேருந்து வேணால் எங்கே வேணால் போகலாம். அப்படி தான் இருக்குது டெரஸு. இதெல்லாம் பார்த்துட்டோம். இது பார்த்துட்டோம். எழுதிட்டு பாருங்க. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக போட்டதாக இருக்கும். தானியங்கள்லாம் சேகரித்து வைக்கிற இடம் போல். ஆமாம், இந்த பக்கம் பார்த்தியா? டேட்ஸு இப்படி தான் கீழே அந்த குடுவை இருக்குது. எதுக்குன்னு பார்த்தோம்ல, டேட்ஸ் ஆறு, அதனால டேட்டு சிறப்பு எடுக்கிறது. சிறப்பா இல்லை அதுலேருந்து ஏதாவது வளைஞ்சி வேஸ்ட்டு? எனக்கு என்னமோ டேட் சிறப்பு தான் எடுக்கிறாங்களோன்னு தோடுது. இது வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க போல். இப்படி தான் வச்சுருப்பாங்க போல். அப்படியே கீழே தண்ணி இன்னும் தெளிப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு. அங்கேருந்து எதிரிகள் யாராவது வரன்னு பார்க்குறதுக்கா? உண்மையிலே அந்த காலத்து டாய்லெட் இப்படி தான் இருக்குமா? இது ஒன்றே ஒன்று தான் டாய்லெட் இருக்குது. டவர் தானே இது? அப்படி இருக்கு பாரு. சும்மா சூப்பர், ஃபுல்லாக க்ரீனரிஷாக தான் இருக்குங்களா. இந்த வீடுகெல்லாம் கல் இருக்குது, எல்லாமே கல். இது உடனே வாட்ச் பாஸாக இருந்துச்சுல்ல கீழே, வாட்ச் பாஸாக வச்சுருந்தாங்களே கீழே பார்க்கும்போது, அந்த மாதிரி கல்லெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கூட. கல்லுலே செதுக்கியிருக்காங்க. ஹோல் எப்படி போட்டிருப்பாங்க சார்? எல்லாமே கல் தான். இது ஃபுல்லாக கல் தான். கருங்கல்லாம் கிரானைட்டாக தெரியல ஆக்சுவலாக. இது உள்ளே ஃபுல்லாக மருந்து போட்டு மேலே இந்த மாதிரி இந்த கல்லை வச்சுருவாங்க போல். இதுவும் கல்லால் ஆனது தான், இதுவும் கல் தான். இது எப்படி ஃபயர் பண்ணுவாங்கன்னா, இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஹோலு, இதில் தான் ஃபயர் ஏதாவது போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போட்டால் உள்ளே எல்லாம் பற்றி எரிஞ்சு வெடிச்சிரும் போல். இங்கெல்லாம் கிளிம்பிங் ஏறக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. இது கல்லு தான் பாரு. இது வேற இந்த மாதிரி கல், கிரானைட் கல் மாதிரி. கலர் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என் கணக்கு இதில். அது என்ன ரூமு? இதுக்கு வெளியில் டாய்லெட் அந்த மாதிரிலாம் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஆனால் இது அந்த காலத்து டாய்லெட்டாக இருக்குன்னு முரளி சொன்னாங்க. இந்த ஃபோட்டோ பற்றி எல்லாமே எழுதியிருக்கும் போல் இல்லை? இதெல்லாம் படிக்கிற அளவுக்கு டைம் இல்லை, அதனால் எல்லாம் ஃபுல்லாக அரவேட்டில் தான் எழுதியிருக்கு. படித்தா முரளி புரியாதான்.
நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஃபுல்லாக இருட்டிருச்சு. ஃபோர்ட்டுக்குள்ளே எல்லாம் லைட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் இதான் நைட் வியூவில் லைட்டெல்லாம் போட்டு ஃபோர்ட்டோட அவுட் சைட் வியூ சூப்பராக இருந்தது நைட்டில் பார்க்கும் பொழுது. இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழேயே இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. நம்ம வேணும்னா போகிறதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்தோம் அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழே இறங்கும் பொழுது இன்னும் நிறைய ரூம்ஸ்லாம் இருந்தது. ஜட்ஜ் ரூமு, அப்புறம் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வர ரூமு, அப்புறம் அந்த சீக்ரெட் எக்ஸிட் வழியாக வர பிளேஸ் இதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் வந்து என்னால் கவர் பண்ண முடியல, ஏன்னா பேட்டரி கொஞ்சம் லோவாகிடுச்சு. இன்னும் கிளிப்பிக்ஸ் ஆட் பண்ணால் ரொம்ப பெருசாக வீடியோ போகும், அதனால் இதோட நிறுத்திக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.